இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல அத பத்தி பார்க்க போறோம்னா, இவ்வளவு வேர்க்க விறுவிறுக்க இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கோட எதுக்காக மேட்ச் பார்க்க வந்தீங்க? யாருக்காக பார்க்க வந்தீங்க? பை பிளட் சிஎஸ்கே. நீங்க என் கையை வெட்டி பாருங்க, ரெட் கலர்ல பிளட் இருக்காது, yellow கலர்ல தான் பிளட் இருக்கும். நீங்க என் கையை வெட்டி பாருங்க, ரெட் கலர்ல பிளட் இருக்காது, yellow கலர்ல தான் பிளட் இருக்கும். எப்படி கையை வெட்டினா உங்க ரத்தம் சிகப்பு கலரா வராது, மஞ்சள் கலர்ல வருமா? அடங்கொம்மால இல்லடா, நான் பேசிக்கிறேன். பித்தாக்கல்லி வேகடிக்க போனாலாம் கத்தால முள்ளு கொத்தோட கொத்துச்சான், அப்படித்தானே இருக்கு பாஸ். இது செட் ஆகல, வேற ஒண்ணு சொல்லுங்க. செட் ஆகல? சரி, இது வேற சொல்றேன். கடன் வாங்கி கடன் கொடுத்தவனும் கேட்டான், மனையேறி கையை விட்டவனும் கேட்டான். பாஸ், பழமொழி மாதிரி சொல்லுங்கன்னா பைத்திய மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, வேற நல்லதா சொல்லுங்க பாஸ். சரி, வேற ட்ரை பண்ணிடலாம். சீலை இல்லைன்னு சொல்லி சித்தி வீட்டுக்கு போனாலாம், அவ சித்தி நைட்டியை மாட்டிக்கிட்டு நடந்து வந்தாலாம். பாஸ், இது எப்படி தெரியுமா இருக்கு? மயிறு மாதிரி இருக்கு. ஏண்டா, அங்க ஒருத்தி கையை அறுத்தா ரத்தம் வந்து சிவப்பு கலர்ல வராது, மஞ்சள் கலர்ல வரும்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்க மாட்டேன். நான் சொல்ற அந்த பழமொழியில் தான் வந்து நீ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்ப. கரடி மூக்க நசுக்கி போடுவேன். கோவப்படாதீங்க பாஸ், நானே அந்த பொண்ணு கிட்ட கேக்குறேன். இந்தம்மா, ஏய், சிவப்பு கலர்ல வந்தா தான் ரத்தம், மஞ்சள் கலர்ல வந்தா அது பேரு ஆயி. பேயில போவேன். Welcome back to Fun with VJ. ஓகே மக்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, மீம்ஸ் ரியாக்ஷன்ஸ், இதை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ரீசெண்டா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் வந்து மேட்ச் நடந்தது. அதாவது இந்த ரெண்டு மேட்ச் தான் பாத்தீங்கன்னா பயங்கர ஹைப் கிரியேட் பண்ணிச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம வேர்ல்டு கப்ல நடக்கும்போது இந்தியா பாகிஸ்தான் விளையாடும் போது எந்த அளவுக்கு ஹைப் கிரியேட் ஆகுமோ, அதே மாதிரி ஐபிஎல் போது ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேவுக்கும் மேட்ச் நடக்கும்போது ஒரு ஹைப் வந்து கிரியேட் ஆகும். அப்படி உருவாக்கி விட்டாங்க. அந்த மாதிரி இந்த மேட்ச் ஏன் வந்து இவ்வளவு ஹைப் கிரியேட் ஆச்சு அப்படின்னா, எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீம் செமிஃபைனல் போகும் அப்படின்றதுனால இந்த மேட்ச் வந்து பயங்கர விறுவிறுப்பா இருந்துச்சு. கடைசியா பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு. கடைசி ஓவர்ல தல தோனி வந்து இப்படி நின்னுட்டு இப்படி ஒரு 6 அடிவா போல கிரவுண்டுக்கு வெளியே பால. அதை பார்க்கும்போது மேட்ச் முடிஞ்சு சிஎஸ்கே வின் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிருப்பீங்க. இங்க நான் தான் கிங், நான் வச்சுதான் சட்டம், சின்ன சாமி ஸ்டேடியம் அப்படி சொன்னாவே அங்க விராட் கோலி தாண்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு மாஸ் காட்டி ஆர்சிபி வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஓகே, மேட்ச் முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க நகைச்சுவைக்காக மட்டுமே. ஆர்சிபி சைட்லேருந்து ஒரு சில பேர் மீம்ஸ் போட்டுருக்காங்க சிஎஸ்கேவை பற்றி, சிஎஸ்கே சைட்லேருந்து ஒரு சில பேர் ஆர்சிபி பற்றி மீம்ஸ் போட்டுருவாங்க. அந்த ஒட்டுமொத்த மீம்ஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு வீடியோவை பண்ணுறோம். நம்ம எல்லாருமே அடுத்து T20 வேர்ல்டு கப்புக்காக ஒரு இந்தியனா தயாராக போகிறோம். இந்த வீடியோ வந்து சிரிச்சுட்டே விட்டுருங்க, ஓகேவா? யாராச்சும் வந்து என்ன திட்ட போறீங்கடா பெயில போவ. சரி, ஓகே மக்களே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஏண்டா, இந்த ஒரு லைனை வச்சுக்கிட்டாடா 10 வருஷத்தை ஓட்டிட்டு இருக்கீங்க. கண்ணந்தேவன் தீப்புடி, சிஎஸ்கே புடி. என்னடா ஸ்டெப் இது? இப்ப பாருங்கடா, எங்கால் சொல்ல போற பஞ்சு பண்டா. கடல்ல இருக்குது தண்ணி, போங்கடா. போவ என்னடா சொல்ல வர? அவசரப்படாதீங்க பாஸ், நான் சொல்றத கேளுங்க. சொல்லு. கடல்ல இருக்குது தண்ணி, போங்கடா பண்ணி. பண்ணின்னு சொல்ல வந்தியா? இரு, டான்ஸ் போடுறேன். அடுத்து 5 5 10 நீங்களாம் ஏன் சூத் பாண்டா. பாத்தியா, திரும்ப அதே சொல்ல வர. பாத்தியா, பேட் வேர்ட் தானே பேச வர. அவசரப்படாதீங்க பா, சொல்றத முடிச்சா கேளுங்க. சரி சொல்லு. 5 5 10 சிஎஸ்கே கெத்து. அடே, என்னடா இப்படி? நீங்க ஒரு பக்கம் கண்ணந்தேவன் தீப்புடின்றாங்க, இந்த பக்கம் சிஎஸ்கெல்லாம் செருப்பு எடுத்து அடின்றாங்க. மேட்சை பாருங்களேன், இப்படி சண்டை போடாதீங்களா, போங்களா இங்கிட்டு. ஒரு சாமே, 2 சாமே, 3 சாமே, 4 சாமே, 5 சாமே, 6 சாமேடா. டெபியூட்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸஸ். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இந்த காமெடியில் வர மாதிரி அவனால பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான்.
1 சாமி 2 சாமி 3 சாமி 6 சாமின்னுட்டு சாமி நீ ஒரு மேட்சுக்கு ஒரு 4 6 அடிச்சியா இல்லை ஒரு 3 6 அடிச்சியா ஏப்பா ஒரு 50 ரன் கூட ஒரு மேட்ச் கூட அடிக்கல. நேற்று முடிஞ்ச புலக்கா பசங்களாம் வந்துட்டு 50 ரன் 60 ரன் அடிச்சுட்டு போறாங்க. எங்கிட்டோ இந்த ஆர்சிபி நம்ம ஐயோச்சு சன்ரைசர்ஸ் டீம் எல்லா பிள்ளைங்க வரவன் பூரா மட்டின்னு அடிச்சுட்டு போயினே இருக்கிறாங்க. அவங்க என்னன்னா ஹிஸ்ட்ரிக்கு மேலே ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. 260 270 280 ஓப்பனிங் ஆகிறாங்கன்னா 2 பேர் அவுட் ஆகலாமே 160 170 அடிச்சுட்டு போறாங்க. 20 பாலுக்கு 50 18 பாலுக்கு 50 16 பாலுக்கு 50 அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படி நீங்க பண்ணி விட்டு போயிட்டீங்க. அதாவது பில்டப்புக்கு வந்து ஒரு குறைச்சலுமே கிடையாது. 1 சாமி 2 சாமி 3 சாமி 4 சாமி 5 சாமி 6 சாமி அப்படி டயலாக் போப்பா. டூ பே சிவம் 2 பே. CSK where are you going? ತಮಿಳುನಾಡಿಗೆ going. ಅಷ್ಟೇ ಗೊತ್ತು. ಇವ CSK ಫ್ಯಾನ್ಸ್ ಅಲ್ಲ, ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ. இது என்னடா சென்னைக்காரனுக்கு வந்த சோதனை? அங்க ஒருத்தன் ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தான்னு பாட்டு பாடுறான், இங்கிட்டு நாமத்தையே போட்டு விட்டாங்க. பாவியலா ஆர்சிபி ஃபேனு ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓரளவுக்கு தான் பொறுமை. இப்படி நாமம் போட்டுக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான். உங்களுக்கு யாருன்னா நாமம் போட்டு விட்டுருவாங்க. இன்னும் 3 மேட்ச் இருக்கு. 3 மேட்ச் முடிஞ்சாதான் கப்பு கையில் கொடுப்பாங்க. அடுத்து இந்த செமிஃபைனல் 2ல வந்து ஜெயிக்கணும். ஜெயிச்சாக்கு வந்து இந்த செமிஃபைனல் 1ல தோக்குறவங்க வருவாங்க, அவங்க கூட ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனல் போகணும். ஃபைனலில் போயிட்டு ஃபைனல் விளையாடணும். சும்மாவா KKR இருக்காங்க, SRH இருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னொரு டீம் என்ன ராஜஸ்தான் இருக்காங்க. அதனால வந்து ரொம்பலாம் வாயாடக்கூடாது. ஏல நாமத்தை போட்டீங்க. இந்த 3 மேட்ச்ல ஏதோ ஒரு மேட்ச் ஆர்சிபி தோத்து வெளியே வந்துச்சுன்னா இருக்கிற சென்னை ஃபேன்ஸ் ஃபுல்லா திரும்ப மீம்ஸ் போட மாட்டாங்களா? ஆர்சிபி பிளேயர்ஸ்க்கு நாமத்தை போட மாட்டாங்களா? ஏண்டா எடிட்டர், நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டல. எதை எங்க கொஞ்சம் சிங்க் பண்ணியிருக்கா பாருங்களேன். கப்பு பிடிக்கிறதுக்கு CSK எகிருது, கீழே விழுந்தது, அதை பார்த்து ஆர்சிபி சிரிக்குது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. நல்லா இருந்துச்சுல. அடுத்து வந்து பார்க்கலாம். பதினெட்டு ஈசாலா கப் நம்தே. அக்கா புடவை விரிக்குது, உள்ளுக்குள்ள 18 ஈசாலா கப் நம்தே. எக்கோ 18ஆம் தேதி ஜெயிச்சா ஈசாலா கப் நம்தே கிடையாது. 26 மே 26 ஃபைனல் ஜெயிக்கணும். ஃபைனல் ஜெயிச்சாதான் ஈசாலா கப் நம்தே. மிஸ்டர் கேமராமேன், ஆர்சிபி லோகோ எங்க இருக்கோ அங்கெல்லாம் க்ளோஸ் அப்ல காட்டுறீங்க போல. பாஸ் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓபனா பேசிட்டு இருக்கீங்க. அடே நான் எங்கடா மைண்ட் வாய்ஸ்ல பேசுறேன், ஓபனா தான் பேசிட்டு இருக்கேன். நீ எந்த க்ளோஸ் அப்ல பார்த்த? அடே பேயில போவ, நீ எதை பார்த்துருப்ப எனக்கு தெரியும். மூக்குல பஞ்சு விட்டோன்னு வச்சுக்கோங்க, மூக்குல தான் ரத்தம் வந்துடும். சரி ஓகே, அக்கா ஆர்சிபி புடவையில நல்லா இருந்தாங்கல்ல. சரி அடுத்து நான் பார்ப்போம். சென்னைக்கு பெரிய விசில் அடிங்க. அதாவது இந்த காணொளி மூலம் தாங்கள் என்ன கருத்து கூற வர்றீங்கன்னு புரியல. CSKக்கு விசில் போட்டு துரத்தி விட்டுட்டீங்க, ஆர்சிபி வந்து வரவேற்கிறீங்க. அதாவது ரேப் சிங்கர் மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு கேவலமா பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ஸ்டெப்புமா இது? ஆர்சிபி ஸ்டெப்பா? பாஸ் நமக்கு ஸ்டெப்பா முக்கியம், பொண்ணுதான் பாஸ் முக்கியம். அடே அது பொண்ணுலடா, பொண்ணுடா. ஏதோ ஒண்ணு பாஸ், அக்கா அழகா இருக்காங்கல்ல. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே, மூஞ்சி இந்த கண்டிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே. புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? அப்படியே ஓடி போட நாய. வாயெல்லாம் உடச்சிருவேன். அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம்பா. ஸ்டில் ஈசாலா கப் நம்தே. உண்மையான ஆர்சிபி ஃபேன்ல வந்து இப்படிதான் இருக்காங்க. 15 வருஷமா வந்து தோத்தாலும் நாங்க ஒரு டைம் ஜெயிப்போம்டா. அதாவது முகமது கஜினி இருப்பார்ல, 16 டைமோ 18 டைமோ படையெடுத்து போய் தோத்துட்டு அதுக்கப்புறம் ஜெயிப்பார்ல, அது மாதிரி எத்தனை டைம் தோத்தாலும் ஈசாலா கப் நம்தேடா அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமான உண்மையான ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு சில தற்கூரி ஃபேன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் வேணுட்டே CSK இருக்கவங்களை வம்பு இழுக்கிறது. CSK இருக்கிற அதே மாதிரி தற்கூரி ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு ஆர்சிபி வம்பு இழுக்கிறது. நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுட்டே இருங்க, அவங்க பிசினஸ் வந்து கரெக்டா நடத்தி போயிட்டே இருக்கிறாங்க. அடே இந்த மேட்ச் எல்லாம்
பிஸ்னஸ் தான்டா. சரி இதை பற்றி இப்போ பேசணும், கடைசியில் பேசுவோம். அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம். மாணிக்க லாரன்ஸ் வீடு அது. ப்ரோ நான் ப்ரோ ஆர்சிபி சொல்லிட்டு போறேன். வா ப்ரோ வந்து சொல்லிட்டு போ ப்ரோ. ஆர்சிபி இப்போதான் வந்து தற்கொலைன்னு சொல்லிட்டு இருந்தேன். இவன் வந்து அக்மார் தற்கொலை, சிஎஸ்கே சைடில் இருக்கிற அக்மார் தற்கொலை. இவன் அதாவது சிஎஸ்கே சைடு சப்போர்ட் பண்ணுற நிறைய பேருக்கு இப்போ இவனை பிடிக்கல. எங்கே இருக்கான் அந்த குண்டு பையன், எங்கே இருக்கான் அந்த முட்டை பொண்டை பையன், அவனை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சில பேர் வீடியோ பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. தலைவனை பற்றி நம்ம பொறுமையாக அடுத்தடுத்து பார்ப்போம். அடுத்த ஒரு வீடியோவை பார்க்கலாம். என்னடா தலதோனி இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? ஈஷா கப்பு லாலிபாப்பா. இது ஒரு குட்டி குஞ்சான் சொல்லிட்டு போனான். இதை பிடிச்சிட்டு பல பேர் வந்துட்டு ஈசாலா கப்பு லாலி பாப்பு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மேட்ச் நடந்தது சின்னசாமி ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியம் வெளியே வந்துட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு சிஎஸ்கே ஆர்சிபி கப்பு லாலி பாப்பு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்திருக்கானுங்க. ஏண்டா மேட்ச் வின் பண்ணிட்டு கத்துனீங்க கூட ஒரு புரோஜனம் இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கு. அதை தாண்டி சும்மாவே கத்துனீங்க. கடைசியில் அவங்க என்ன பண்ணானுங்க, சிஎஸ்கே ஜெர்சி போட்டு போன ஒருத்தனை கூட விடாம போயிட்டு நோண்டி 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 வம்பிழுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியர். ஒரு விளையாட்டா பார்க்காம விட்டா இந்தியா பாகிஸ்தான் ஃபைட் மாதிரி அடுத்து தமிழ்நாடு கர்நாடகான்னு ஃபைட்டை கொண்டு வந்துருவாங்க போல இவங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸை பார்த்து கேட்குறேன், சாரி நல்ல ஃபேன்ஸ் எல்லாம் விட்டுருங்க, அந்த தற்கூரி ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து கேட்குறேன், நல்லா இருக்கா உங்களுக்கு? இது நல்லா இருக்கா? போயிட்டு சின்னசாமி ஸ்டேடியம் வெளியே போயிட்டு ஈசாலா கப்பு லாலிபாப்பு சப்பு நொட்டு நக்கு அப்படின்னா அவங்க சும்மா இருப்பாங்க. இவனுங்க ஒரு 10 பேர் கோஷம் போட்டு கத்திட்டானுங்க. ஏன்னா கத்துறீங்க, காவேரி தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதை கேட்டு கத்துங்கடா. ப்ளீஸ் கிவ் மீ காவேரி வாட்டர், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துங்கடா. போராட்டம் பண்ணுங்க, எல்லாம் போயிட்டு கெஞ்சி கூத்தாடி அதெல்லாம் வர வைங்கடா. அதெல்லாம் விட மாட்டாங்க. ஈசாலா கப்பு லாலிபாப்பு சப்பு நொட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏல அந்த கப்பை யாருன்னா கண்ணில் பார்த்துருக்கீங்களா? கையில் தூக்கி பார்த்துருக்கீங்களா? இல்ல, சும்மா மட்டும் கத்த வேண்டியதுதான். நம்ம தலை தோனி வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? விராட் கோலி வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அது எதுக்குடா எங்களுக்கு தெரியணும், நாங்க தற்கொலை ஃபேன்ஸ்டா, நீ வாயை மூடு அப்படின்னு என்னையே சொல்லுவீங்க. இவனுக்கு இப்படி கத்துறானுங்கல்ல. மேட்ச் முடிஞ்சு ஆர்சிபி வின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. ஏண்டா கூறுகட்ட கூமட்டைகளா, மேட்ச் வின் பண்ணா கிரவுண்ட்ல கத்துங்க, என்ஜாய் பண்ணுங்க. கிரவுண்டை விட்டு வெளியே வந்துட்டா ஒரு நார்மல் மனுஷனா மாதிரி வாங்கடா. அடா பைத்தியகார பயலுகளா, இவங்கெல்லாம் என்ன பண்றது? அங்கிட்டு போற 2 பேரும் ரொம்ப பாவம். வண்டியில போறவங்க எல்லாம் வந்துட்டு கத்திட்டு போனா பரவாயில்ல, அவங்க சட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போறானுங்களாம். ஏதோ அவனுக்கு வந்து நம்மள மாதிரி ஒரு நார்மல் பர்சன்றதால பரவாயில்ல. பிக் பாஸ்ல இருந்தார விஜய் வர்மா, ஏன்னா திடீர்னு எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்க மூக்கு உடஞ்சிரும், வாய் உடஞ்சிரும். அப்படிப்பட்ட ஆளுங்க என்ன பண்றது? அவன் கை வச்சிருப்பான், அவனை அடிக்கிறதுக்கு இவனு ஒரு 4 பேர் கை வச்சிருப்பானுங்க. ஒரு கலவரமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே அடிச்சிருப்பாங்க. பாருங்க, ஒருத்த பண்ற தப்பு அது ஒட்டுமொத்த சமூகத்தையுமே பாதிக்குது. இவனுங்க 5000 கொடுத்து மேட்சை பார்த்துட்டோங்கடானா, அதை விட்டுட்டு இந்த மாதிரி தாங்க ஒரு 4 பேர் இங்க கத்துனாங்களா ஈசாலா கப்பு லாலி பாப்புன்ட்டு. அதுக்கு இவனுக்கு வந்து ஒரு பக்கம் தொண்டை கிளி இப்படின்ட்டு நாளைக்கு போய் வாய்ஸ் வராம அப்பா தளபதி நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு மொட்டராஜ மாத்திரம் வாய்ஸ் வரும். முட்டை பப்பு சுமோக்கா போங்கடா கம்முன்னு. யாருல அந்த நிமிஷம் எடுத்தது? அடே எனக்கு அவங்க வண்டியை விட்டு போகிறது கூட சிரிப்பா இல்லை. அந்த சவுண்டு வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் சிரிப்பா இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஜோக், ஆஸ் எ ஜோக், டோன்ட் பி சீரியஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஏல ஏதோ ஒரு டைம் தோத்துட்டாங்க, அதுக்குனால இப்படி ஆர்சிபி சேர்ந்துட்டு சிஎஸ்கே வச்சு செய்வீங்க. அடுத்த வருஷமும் ஐபிஎல் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கோங்க, அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டை கிழிந்து தொங்க வேண்டாம்ன்ற மாதிரி 10 ரன்லாம் வந்துட்டு இப்படி வச்சு இப்படி இட்டுட்டு இப்படி கண்ணை மேலே அண்டர்டேக்கர் மாதிரிலாம் தூக்க ஆரம்பிச்சிருவான். பார்த்துக்கோங்க. என்னடா கலாய்க்கிறீங்க, ஓவரா கலாய்க்காதீங்க, இன்னொரு 3 மேட்ச் இருக்கு சொல்லிட்டு திரும்ப அப்புறம் இடையில தோத்துட்டீங்க, திருப்பி இவங்க வச்சு செய்வாங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். 10 ரன் வந்துட்டு பால் போட்டு விக்கெட் எடுத்தாருன்னு வச்சுக்கோயேன், இப்பெல்லாம் பண்ணுவா போல. அது வந்து ஆர்சிபி பிளேயர்ஸே பண்ணியிருக்காங்க பாருங்க.
நாங்க தான்டா கலாய்க்கணும், நீங்களே கலாய்ச்சிட்டு அப்புறம் நாங்களா எதுக்குடா? நாங்க அப்படி கை கட்டி வேடிக்கை பார்க்கட்டுமா? இவங்களே கலாய்ச்சிக்கிறாங்க. அடுத்து சிஎஸ்கே அணியினுடைய ஒரு தற்குறி ஃபேன் இந்த நிமிஷம் பாருங்க. எவ்வளோ பேர் அந்த 43 year old மனுஷனுக்கு கத்துறாங்க. அவர் எவ்வளோ செஞ்சு கொடுத்துருக்காரு இந்தியாவுக்கு. அவர் கத்துறது தப்பா? அவர் ஒருத்தர் கத்துறது தப்பா? ரியலா இப்படி எவனும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். என்னமோ இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவோம் பண்ற மாதிரி அடிச்சு விட்டுருக்கான். அதாவது இவர் மேட்ச் பார்க்க போவாராம், சிஎஸ்கேவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாராம், தோனிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவான் போலயாம். தோனி டக் அவுட் ஆனாலும் வந்து தோனியை பத்தி தான் வெளியே புகழ்ந்து பேசிட்டு இருப்பாரு. தோனி அங்க 50 ரன்ஸ் தோனியை தான் புகழ்ந்து பேசிட்டு இருப்பாரு. அடே குட்டி குஞ்சா, ஒரு டீம் இருக்குன்னா டீமுக்கு சப்போர்ட் பண்ணும். அன்னைக்கு ஒரு மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ருத்ராஜ் ஜெய்கோட் வந்து 98ல நம்ம அவுட் ஆகி போயிட்டாப்ல. பின்னாடி அடுத்து தோனி வந்து எல்லாம் கை தட்டுறானுங்க. ஆனா தற்குறி ஃபேன்ஸ் கஷ்டப்பட்டு 98 ரன் அடிச்சிருக்கான். அவன் செஞ்சுரி போடணுன்றது உங்களுக்கு எல்லாம் ஆசை கிடையாது. அடுத்து தலை இறங்க வைப்போம், அதுக்காக தான் வந்து கை தட்டுறாங்களாம். இவங்களெல்லாம் வச்சுட்டு போற போக்குல கிரிக்கெட் என்ன ஆகுதுன்னு தெரியல. இவனை தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். தோனி நாயன் சோழியை முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான், எதுவுமே ஒன்றும் கிடையாது. சரி ஓகே. நான் மும்பை ஃபேன் தலை, என் கூட பின்னாடியே வருவான்னு பார்த்தேன். ஏதோ பின்னாடியே வந்துடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் வந்து தோனி வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ தோனியை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல. தோனியோடைய ஹையஸ்ட் ரன் எதுலான்னு கேட்டால் அவனுக்கு தெரியல. அதனால தான் வந்து தற்குறின்றேன். ஆப்வியஸ்லி எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் முதல்ல சொல்லியிருந்தேன், எனக்கு கிரிக்கெட் லவ்வே அவரால் தான் வந்திருக்கு. ஸோ அதனால தான். சரி, தோனியோட ஹையஸ்ட் ரன் எவ்வளோ? ஹையஸ்ட் ரன் சத்தியமா தெரியாது. நீங்கள் தோனி ஃபேன் சொல்கிறீங்க, தோனி அடிச்ச ஹையஸ்ட் ரன் தெரியல சொல்கிறீங்க. இது எப்படி? சிஎஸ்கேவா நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இத்தனைக்கும்? தோனி அடிச்ச ஹையஸ்ட் ரன்னா ஆர்சிபிக்கு அகேன்ஸ்ட் அந்த 82வா? ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அடே முட்டை போண்டா மூக்கா, தெரியலன்னு விட்டுரு. ஆர்சிபிக்கு எதிராக அடிச்ச 82 ரன்னா என்ன 82, 72, 92 ஒன்று போயிட்டு தெரியலன்னு சொல்லி ஒத்துக்கோ. அடுத்து இன்டர்வியூ கொடுக்குறப்பயாச்சும் அந்த ஹையஸ்ட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிட்டு வந்து இன்டர்வியூ கொடு. இதில் வந்து நான் தோனியுடைய தீவிர ரசிகர், நாயமே குட்டி குஞ்சான் முட்டை போண்டா மூக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறாம போடா அங்கிட்டு. யார் சாமி நீ? எனக்கே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஆனால் வேற மாதிரி இருந்துச்சு தலைவா வீடியோ. அந்த வீடியோ யார் பண்ணாங்கன்னு தெரியல, சத்தியமாக சூப்பராக இருந்துச்சு. மோடி ஃபுல்லாக சிஎஸ்கே ஜெர்சி போட்டுட்டு அது நம்பர் 7 தோனியோட நம்பர் போட்டுட்டு எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க. டக்குன்னு அப்படியே ஒரு என்ட்ரி அப்படியே பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட நம்பரில் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு ஆர்சிபி ஜெர்சியை போட்டுக்கிட்டு. ஸோ பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஆனால் இது உண்மைப்பா. தோனி என்ட்ரி ஆனார்னாவே வந்துட்டு சில பேர் இருப்பானுங்க இல்லையா, இந்த மாதிரி தான். எனக்கு தோனியை பிடிக்கும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து சில பேரில் எக்ஸ்ட்ரீமாக ஒரு பேட்டை தூக்கி காட்டினா வந்துட்டு கத்துவானுங்க, இப்படி திரும்பி பார்த்தா கத்துவானுங்க, இப்படி குனிஞ்சா கத்துவானுங்க, அவுட் ஆகிட்ட ஒரு ஃபீலிங்கே போனாலும் கத்துறானுங்க. ஏன்டா ஒரு பால் ஒரு ரன் தோனியோட ஃபேன்ஸ் ரியாக்ஷன்ஸ் நிறைய பேர் இப்படி தான் இருக்கானுங்க. சரி அடுத்த ஒன்று பார்க்கலாம். ஆர்சிபி ஃபேனா சொல்றேன், இப்ப எல்லாம் திருந்திட்டாங்களாமா. ஒரே ஒரு தடவை விராட் கோலிக்காக ஆர்சிபி கப்பு வாங்கட்டும். இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வர போனோம்னா கடைசி நேரத்தை கூட்டணி வச்சு அவங்க கூட ஜால்ரா திட்டோம்ல, அந்த மாதிரி ஆர்சிபி தான் கப்பு வாங்க போகுதுன்னு தெரிஞ்ச கூட நைஸா ஒட்ட பார்க்கானுவா. செஞ்ச அநியாயம் கொஞ்சம் நெஞ்ச அநியாயமா திருப்பி கொடுக்க வேணாம். ஈசால கப்பு எங்களுக்கு, ஆப்பு உங்களுக்கு. யார் சாமி இவர் மேட்ச் ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு வீடியோ போட்டுருக்காரு போல. இது ஒரு வகையில் நியாயமானது தான். அதாவது ஸ்டார்டிங்லேயே இருந்திருக்கிற அந்த அக்கறைலாம் வந்துட்டு சரி ஓகே, இந்த டைம் சிஎஸ்கே தோத்தாலும் பரவாயில்ல, ஆர்சிபி ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லலாம் கிடையாது. சிஎஸ்கே வந்து வெளியே போயிடுச்சு, இது போல அவங்க வாய்ப்பே கிடையாது. வெளியே போனதுக்கப்புறம் சரி இந்த டைம் வந்து விராட் கோலி கப்பு வாங்கிட்டு போய் நாங்கள் விட்டு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி. ஏன் நாங்கள் வந்து போகிறோம்னா எங்களால் ஜெயிக்க முடியல, நாங்கள் வெளியே போயிட்டு பண்ணிட்டு டீசெண்டாக ஒதுங்கிடணும். அதை விட்டுட்டு அனுதாபிமானம் அப்புறம் அந்த மனிதாபிமானம் ஏதாவது மானெல்லாம் காட்டிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வேணாம். எதுக்கு? அவங்களுக்கு திறமை வந்து அவர் விராட் கோலி அடிச்சு வின் பண்ணிட்டோம், கப்பு வாங்கட்டும். மேல KKR, RR, SRH 3 டீம் இருக்கு. இவங்க கிட்ட முட்டி மோதி போனமே ஃபைனலுக்கு. காத்திருப்போம், இன்னும் ஒரு வாரத்துல ரிசல்ட் தெரிஞ்சிடும். அடுத்து பின்னாடி கீப்பரா நிக்கக்கூடிய தோனி வசலையும் இதே மாதிரி ஒட்டுமொத்த பிளேயர்ஸுக்கு பின்னாடி வந்து உட்காந்து வாட்ச் பண்ணுவாரா? எப்படி ஒரு சிங்கம் வந்து என்ன பண்ணும், அந்த காட்டுலயே ராஜாவா இருக்கக்கூடிய சிங்கம் வந்து இப்படி எல்லாத்தையும் அப்படியே பார்க்கும். பார்த்து அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பயங்கரமா கர்ஜிக்கும் அப்படின்னு தான் நான் படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி தான் தல தோனி சிங்கம் வந்து இப்படி எல்லாரையும் அப்சர்வ் பண்ணிட்டு அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடியும். தோனியே சொல்லிட்டாப்புல
ஏன்னா ஒரு லாஜிக் வேணா அவர் கீப்பர் நிற்கிறாருன்னா அவர் வந்து இப்படி பிளேயர்ஸ்லாம் பார்த்துட்டு நிப்பாட்டுவார். எந்த பவுலர் போடுறாரு, எந்த பேட்ஸ்மேன் எப்படி அடிப்பாரு அப்படி நிப்பாட்டுவார். பஸ் பின்னாடி உட்காந்துட்டு ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு அவர் வேலையா? அவரே அதெல்லாம் பார்க்கணும். அவங்க பொண்டாட்டிக்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சேட் பண்ணிட்டு வருவாங்க, சில பேர் கால் பேசிட்டு வருவாங்க பஸ்ல உட்காந்துட்டு. இவர் வெளியே வேடிக்கை பார்ப்பாரா இல்ல இவங்கள பார்ப்பாரா? இதெல்லாம் ஓவர் ஆங்கர் என்ன நானே ஏதோ ஒண்ணு நம்ம வாயில என்ன வருதோ அதெல்லாம் கேட்கணும், அடிச்சு விடணும் அப்படின்னு படிச்சு விட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து நம்ம பார்க்கலாம்பா. நான் சிஎஸ்கே ஃபேன் ஆனா ஆர்சிபி ஜெயிக்கணும், நான் மும்பை ஃபேன் ஆனா ஆர்சிபி ஜெயிக்கணும், நான் குஜராத் ஃபேன் ஆனா ஆர்சிபி ஜெயிக்கணும்னு சொல்றாங்களே, இதெல்லாம் ஆர்சிபி டீமுக்காகவா இல்ல விராட் கோலிக்காகவா இல்ல இத்தனை வருஷமா தோத்துன்னு வராங்களே அந்த கருணைக்காகவா? இந்த பிள்ளைக்காக. அடே ஏதோ இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு நல்ல கருத்து சொல்ல வர நினைச்சேன், கடைசில வெடுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த பிள்ளைக்காகன்ற. யார் அந்த பிள்ளை? பொம்பளை சோக்கு கேக்குதா பாஸ்? பொம்பளை சோக்கு சும்மா கேட்டேன்டா, நீ ஒருத்தன். சரி நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். இந்த கோலின்னு இந்த கிங்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க, அவன் எப்படி ரன் ரேட் ஸ்லோவஸ்ட் செஞ்சுரி அடிச்சான் பாருங்க. அந்த பண்டிங்க கிட்ட போய் சிங்கத்தை பத்தி கேட்டா என்ன தெரியும்? ராஜு பாய் அஞ்சேரிக்கு ராஜு பாய் T20 வேர்ல்டு கப் போறப்ப தெரியும் இந்த ராஜு பாய் யாருன்ட்டு. T20 வேர்ல்டு கப் வருதுல அப்ப தெரியும். எனக்கு ஒன்று புரியல, அது என்னடா வந்துட்டு ஆர்சிபி சிஎஸ்கே இப்படி ஐபிஎல் வரப்போ மட்டும் விராட் கோலி வந்து இவ்வளோ கேவலமாலாம் பேசுறீங்க, அதுவே நம்ம இந்தியா டீம் வரப்போ விராட் கோலியை வந்து ரன் அடிக்கணும், விராட் கோலி ரன் அடிச்சா தான் இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாறிடுறீங்க. அட பச்சோந்தி பயல்களா, ஒரே மாதிரி இருங்கடா. ஆர்சிபி தான் சார். எனக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் தோனி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தமிழ்நாட்டு பிளேயர் கூட சிஎஸ்கே இல்லை சார். தினேஷ் கார்த்திக் எனக்கு தமிழ்நாட்டு பிளேயர் ஒருத்தர் எடுத்துன்னு நான் சிஎஸ்கே சப்போர்ட். இப்பயே அழிச்சிட்டு சிஎஸ்கே எல்லாமே மாத்திடுறேன். அப்புறம் என்ன இருக்குது, நான் எதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்? ஒரு தமிழ்நாட்டு பிளேயர்னா நான் சப்போர்ட் பண்ணுவேன். சொல்லுங்கப்பா, அவர் சொல்றது என்ன தப்பு? ஒரு தமிழ்நாடு பிளேயராச்சும் இருக்காங்களா சிஎஸ்கேல? சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு பேர் மட்டும் இருக்கு இல்லையா, சென்னைன்னு இருக்கு, நம்ம தமிழ்நாடுடைய டீம். தமிழ்நாடு பிளேயர் எங்க? ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்குமே கிரிக்கெட் விளையாட தெரியாதா இல்ல வந்து கிரிக்கெட் விளையாடவே வராதா? சொல்லுங்க. எப்ப எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க? 3 பிளேயர்ஸ் 4 பிளேயர்ஸ் வந்துட்டு குஜராத் டீம்ல தூக்கி போட்டிருக்காங்க. குஜராத் டீம் வாங்கியிருக்காங்க. சாய் சுதர்சன் வேற லெவலில் ஆடிட்டு இருக்காப்பல. அதே அவங்களெல்லாம் கொண்டு சென்னை டீம்ல போட வேண்டியதானே? என்னப்பா இதெல்லாம் கேட்டா வந்துட்டு உனக்கு என்னடா நொட்டுது அப்படின்ட்டு. ஆனா பூரா ஃபாரின் பிளேயர்ஸா ஆட வச்சுட்டு இருக்காங்க சிஎஸ்கேல. எனக்கு இதனால தான் ஒரு சின்ன வருத்தம் இருந்துட்டே இருக்குது. ஒரு 2 பிளேயர்ஸ் நம்ம தமிழ் பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா பாக்குறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நம்மள வந்து பூஸ்ட் அப் பண்ணலாம். அதை விட்டுட்டு வெளிநாட்டுக்காரனுக்கு நான் ஏன்டா சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி அடுத்த வீடியோ பார்க்கலாம். சரி பரவாயில்ல ப்ரோ, என்ன ப்ரோ ஆர்சிபி சொல்லிட்டு போறீங்க? வா ப்ரோ வந்து சொல்லிட்டு போ ப்ரோ. ஆர்சிபி கப் அடிக்கும். ஆர்சிபி சொல்லிட்டு போறாரு. குஞ்சாந்தோல தாங்க முடியலப்பா. ஃபீலிங்கா பேசிட்டு இருக்க. ஆர்சிபி சொல்லிட்டு போறாரு. ஈசால கப் தப்தே எவ்வளவு சும்மா சொல்லிட்டு இருக்க. கப் அடிச்சாங்களா? கப் அடிக்கல. சரி நான் விராட் கோலி பத்தி கரெக்ட்டா வரல. இப்ப சிஎஸ்கே பத்தி பேசுவோம். இந்தியா மேட்ச் வந்தா விராட் கோலி கிட்ட தான் வரும். இந்தியா மேட்ச்ல இருந்தா விராட் கோலி கிட்ட தான் வருவேன். ஓகே நான் விராட் கோலி தப்பால சொல்லியே. நான் வந்து நீங்க சொன்னீங்க அதனால சொன்னேன். ஓகேவா? நோ ஃபைட். சாரி. அப்படியே எஸ்கேப் ஆயிடுறான். இல்ல நான் சொல்லி இந்தியா டீம்ல வந்தா விராட் கோலி கிட்ட தான் வரணும், நான் தப்பா சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி விராட் கோலி கப் அடிச்சிருக்கானா வேற சொல்றான் அவன். ஏண்டா வரட்டும் வேர்ல்டு T20 கப் வரட்டும், அப்புறம் வந்துட்டு நீங்களாம் மேட்சே பார்க்காதீங்கடா. நீங்களாம் மேட்சே பார்க்காதீங்க, டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஓடிடுங்கடா. ஐபிஎல் வர மட்டும் வாங்கடா. ஏழை நீங்களாம் இப்படி இருக்கீங்க. இது கொஞ்சம் ஓவர் தான். ஆனா நீ ராணிய பத்திய பேசிட்டியே. நீ என்ன முதல்ல சாவடிச்சிருக்கலாமே. சாதாரண நாள்ல வெட்டினா பிரியாணி, அதே சாமிக்கு நெல் விட்டு வெட்டினா இந்த மீம்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே தான் அந்த ஃபைனல் மேட்ச் இருந்துச்சு. ஏதோ நார்மலா முன்னாடி இந்த லீக்லேயே வந்து தோத்து வெளியே போயிருந்தாங்க, அந்த அளவுக்கு ஒரு ஹைப் தெரிஞ்சிருக்காது. ஸோ கடைசி இந்த மேட்ச்ல வந்துட்டு ஜெயிக்கிறவங்க உள்ள போறாங்க அப்படின்னும் போது தான் ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்ணிச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆர்சிபி உள்ள போயிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. அடுத்து அந்த குட்டி குஞ்சனோட வீடியோ ஒன்று பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. இவனுக்கு எப்போதாலே தோனின்னு சொல்றாங்க. சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணல, வெறும் தோனிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. பார்த்தாலே கடுப்பா இருக்கு. ஏன்டா அவுட் ஆகுது இப்படி கத்துறானுங்க எக்ஸைட் ஆகி தோனிக்காக. கடுப்பா ஸ்டாண்ட் தி ஸ்பாட் நாட் தி பிளேயர்ஸ். எல்லாம் ரெடியா இருக்கீங்க, ஒரு மேட்ச்லயே வந்து ரெடியா எல்லாமே இருக்கீங்க. 6 டவுன் 7 டவுன் முடிஞ்ச பிறகு தான் இறங்குவீங்க. இது லாஸ்ட் மேட்ச் ஆஃப் தி சீசன். கண்டிப்பா நீங்க இதுக்கு அப்புறம் மசில் டியர்ன்றீங்க, ஏதோ இன்ஜுரின்றீங்க, வந்து ஆடிக்கலாம்ல.
ஏதோ இவங்க இஷ்டத்துக்கு வந்து ஒரு பிளானிங். எனக்கு என்ன தெரியுமா, சிஎஸ்கே பிரான்சைஸ் வந்து சிஎஸ்கே சென்னையில வந்து இவங்க டவுன் ஆகணும். டிக்கெட் சேல் இல்லாம எதுவுமே இல்லாம தோனின்ற பிராண்டை வச்சு மட்டும் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா, அது டவுன் ஆகணும். ஏன்னா மற்ற பிரான்சைஸ்ல உண்மையாலுமே டேலண்டட் பிளேயர்ஸ் எடுத்து ஏதோ பண்றாங்க, இவங்க வெறும் பிராண்டை வச்சு மட்டும்தான் ஓட்டிட்டு இருக்காங்க. அது டவுன் ஆகுது, நான் அஃபிஷியலா பார்க்கணும். சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி இந்த சீசன் விளையாடிட்டாரா, மேபி அடுத்த சீசன் விளையாடுவாரா என்னன்னு தெரியல, இன்னும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஒரு 2 சீசன் மேபி தோனி விளையாடினாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் வந்துட்டு சிஎஸ்கே அப்படின்ற ஒரு பிராண்டை வச்சு தான் நீங்க மேட்சை நடத்த முடியும். தலை தோனி வச்சு நடத்த முடியாது. அதுதாண்டி நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு தோனியை வந்து சீக்கிரமா ஒரு 3rd டவுன் 2nd டவுன்ல இறக்கி விடலாமே அப்படின்றீங்க. அதாவது டீம்னு இருந்தா அவங்க வந்து ஒரு ஆர்டர் இருப்பாங்க, இவங்க 2 பேர் தான் ஓப்பனர்ஸ், இவங்க 2 பேர் தான் அடுத்தடுத்து இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் தான் இறக்குவாங்க. மேபி கடைசி டைம் போறதுனால மாத்தி இறக்கலாம். அதை விட்டுட்டு ஓப்பனிங்ல உங்க ஆசைக்காக நாங்க 50,000 ரூபாய் செலவு பண்ணி தோனியை பார்க்க தான் வந்திருக்கோம், அவர் வந்து பேட்டிங்கே வரல அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது அவங்களோட தப்பு கிடையாது, உங்களோட தப்பு. ஏன்னா அவங்க அவர் எப்போ இறங்கணும் அப்போதான் இறக்குவாங்க. அதை விட்டுட்டு நீங்க ஆசைப்படுற மாதிரி மோடி வரணும், ஓப்பனிங்ல வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது மிகப்பெரிய தவறு. இந்த குட்டி கொஞ்சம் ஓப்பனிங்ல சொன்னா இல்லையா, இவனுங்க ஏன் இப்படி ஹைப் கிரியேட் பண்றானுங்க? தோனின்றாங்க, ஒருத்தர் அவுட் ஆயிட்டாரு அப்படின்றாங்க, அவனுங்க நீட்டு இருக்காங்களா இந்த குட்டி கொஞ்சம். இவர் என்ன பண்ணிதாருன்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டாங்களேன். இந்த சின்ன பையன் வந்துட்டு என்ன சொன்னா, கண்ணந்தேவன் தீப்பொடி ஆர்சிபி செருப்படியா. சரியான மனுஷன், எனக்கு கூட தோட்டல அவர் வந்து சொல்லிட்டு போனாரு. கருத்து கந்தசாமி, ஆர்சிபி கப்பு லாலிபப்பா சப்பா. ஏண்டா என்னடா வயசாகுதுப்பா உனக்கு? அதுக்குள்ள வந்துட்டு ஆர்சிபி கப்பு லாலிபப்பா சப்புன்ட்டு ஒரு பஞ்சு டைலாக் வேற விட்டுட்டு இருக்க. இவ்வளவு விறுவிறுக்க இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் கூட எதுக்காக மேட்ச் பார்க்க வந்தீங்க? யாருக்காக பார்த்தீங்க? பை பிளட் சிஎஸ்கே. நீங்க என் கையை வெட்டி பாருங்க, ரெட் கலர்ல பிளட் இருக்காது, yellow கலர்ல தான் பிளட் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்க சிஎஸ்கே வந்து பாக்குறீங்க? ஆமா, ஏன்னா பிறந்ததே சென்னை, சின்ன வயசுல இருந்து பார்த்து என்விரான்மெண்டலா சிஎஸ்கேக்கு அடாப்ட் ஆனதால சிஎஸ்கே தான். இன்னைக்கு விளையாண்ட மாதிரியே பர்ஃபார்மன்ஸ் அடுத்தடுத்த மேட்ச்ல விளையாண்டாங்கன்னா செமிஃபைனல் பண்ணணும். இதே மாதிரி பண்ணாலும் இதை விட நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஆயிடும். ஏன்னா இந்த தடவை கூட ஜஸ்ட் பை லக் அட் எண்ட் ஆஃப் த மூமெண்ட்ல தான் ஜெயிச்சாங்களே. ஃபர்ஸ்டே வந்து ஈஸியா கிளியர் பண்றது, 10 ஓவர்ல கிளியர் பண்றது அவங்க 18.2ல தான் கிளியர் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் பெட்டரா ஆடணும். தோனியை பாத்தீங்களா? வெக்கப்படுறீங்க, அவர் ஏதோ வெக்கப்பட்டாரா? இல்ல, அவர் வெக்கப்பட்டாரோ இல்லையோ, ஆனா நான் வெக்கப்பட்டேன். ரச்சினை பார்த்தாங்களே, யா when everyone said Sachin Sachin, I said Rachin Rachin. நல்லா இல்லை, சத்தியமா நல்லா இல்லை. ஐயோ எப்பா, இந்த மேட்ச் நடக்கிற ஸ்டேடியமுக்கு நம்மளும் மைக் எடுத்துட்டு போனா நிறைய பைத்தியங்களை மீட் பண்ணலாம் போலப்பா. எல்லாம் வித்தியாசமா வராங்க, விதவிதமா கண்டு கொடுக்குறாங்க. ஏக்கா மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? உங்க பிளைண்ட் வந்து எல்லோ கலர்ல இருக்கா? வேணாம், பாண்டா வாயை தரனா அப்புறம் வந்துட்டு பப்பி சேமா பேசுவான். நம்ம அடுத்து ஒரு வீடியோ பார்க்காத முட்டை போண்டா மூக்க இருப்பான் இல்லையா, அவன் வீடியோ ஒன்று போ. கிரவுடு ஃபுல்லாவே அங்கே எல்லோவா தான் இருக்க போகுது, அது டவுட்டே இல்லை. 2018-19 என்ன நடந்தது? சின்னசாமியில் அதே சின்னசாமி தானே, ஏன் அங்கே எல்லோவா இருந்தது? ஒரே ரீசன், பின்னாடி இருக்க 7 தான், வேற எதுவும் இல்லை. ஜெயிப்பாங்க, ஒரு நம்பிக்கை இருக்குங்க. சிஎஸ்கே டஃப் கம்பேக் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா நான் ஹாவ் அ சேஃப் ஃப்ளைட்னு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்குது, வருவாரோன்னு டவுட்டாக இருக்குது. ப்ளஸ் அலிபாயோட லாஸ்ட் கேம் நாளைக்கு நீ எங்க இருப்ப? நான் எங்கே இருப்பேனா? நான் எங்கேயும் இருக்க மாட்டேன், என் வீட்டில் தான் இருப்பேன். வீட்டில் தான் இருப்பேன்? ஷூராக வீட்டில் தான் இருப்பேன். உன் நிலமை? என் நிலமை பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பேன். சரி ஆர்சிபி அடிச்சுட்டு போட்டோம் விடுங்க அப்படின்னு விட்டுறலாம். ஆனாலும் எனக்கு ஒரு இன்னுங்க காட் இருக்காருங்க. ஒன்று கடவுள் காப்பாற்றுவார், இல்லைன்னா தோனி காப்பாற்றுவார். ராஜா கடவுளும் காப்பாத்தல, தோனியும் காப்பாத்தல, நீ எங்க ராஜா இருக்கு இப்போ? இவன் வந்து ஒரு 10 நாளைக்கு தலைமறைவாயிருவான், மூஞ்சி வெளியவே காட்ட மாட்டான். அந்த அளவுக்கு மற்ற டீம் எல்லாமே, லக்னோ டீமாக இருக்கட்டும், குஜராத் டீமாக இருக்கட்டும், முக்கியமாக அந்த ஆர்சிபி டீம் வந்து இவன் பயங்கரமாக கலாய்ச்சி விட்டான். விராட் கோலியை பயங்கரமாக கலாய்ச்சிட்டான். இவன் கலாய்ச்சி காய்க்கு மற்ற எல்லாருமே செம காண்டாயிட்டாங்க. சிஎஸ்கே பிளேயரே காண்டாயிட்டாங்க. ஒருத்தர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு பாருங்க, அதாவது இவன் எப்படி விராட் கோலியை கலாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் பேசியிருப்பாரு. அதை பாருங்க. அதுக்குன்னு கோலியை பற்றி தப்பா பேசினா கோவமா வராதா? நான் தோனி ஃபேன் தான், நான் ஒத்துக்கிறேன். நான் பக்கா சிஎஸ்கே ஃபேன் தான். ஆனால் ஆர்சிபி கோலியை பற்றி தப்பா பேசினா கோவமா? இந்தியா ஆடும்போது எதுக்கு போய் ஆர்சிபி இது விராட் கோலி செஞ்சுரி அடிக்கணும்னு சொல்றான்? தப்பா இல்லையா? அப்ப மட்டும் விராட் கோலி வேணுமாமா, இப்ப வேணாமா? அதெல்லாம் எப்படி ப்ரோ ஒத்துக்க முடியும்? அப்பெல்லாம் ஒத்துக்க முடியாது. சிஎஸ்கேனா ஆர்சிபி வேணும் ப்ரோ. ரெண்டும் டீம் தான், ரெண்டும் நல்ல டீம் தான். மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கத்தரு அப்படின்ற மாதிரி தான் இந்த குண்டு பையன் மாட்டிக்கிட்டான். இன்னொரு வீடியோ பாருங்களேன். ஒருவேளை
ஆர்சிபி ஜெயிச்சதுன்னு வச்சுக்கோங்க தம்பி என்ன பண்ணலாம் மொட்டை அடிச்சுப்பான் ஒருவேளை ஆர்சிபி ஜெயிச்சது என்ன பண்ணலாம் ஆர்சிபி ஜெயிக்காது அதெல்லாம் ஆர்ஆர் சொன்னீங்க ஆர்ஆர் அடிச்சோமா ஆர்சிபி ஜெயிக்கலாம் கிளீன் ஷேவ் பண்ணிக்கலாம் நான் பண்ணலாம் எல்லாரும் ரவுண்டு கட்டி புடிச்சிட்டாங்க. அதாவது வேற டீமோட ஃபேன்ஸ்லாம் வந்து பிடிக்கல, சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் பிடிச்சிட்டாங்க. அவங்களே சொல்றாங்க சிஎஸ்கே அசிங்கப்படுத்துறதே அவன் தான், இருக்கிறதுலே தற்கூரி ஃபேன் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2-3 பேர் ஈரோட்ல இருந்து வந்திருந்தாங்க. அந்த வீடியோ பாருங்களேன். கண்டிப்பா ஃபைனல் மேட்ச் இங்க தான் நடக்கும். நம்ம இங்க வரோம், எல்லாரும் என்ஜாய் பண்றோம், மறுபடியும் கப்ப தட்டி தூக்குறோம். ஆனா தலைவா சென்னை ரசிகரா இருக்கிற நாங்களும் சொல்றோம், அந்த குண்டா ஒருத்தன் தெரிஞ்சிட்டு இருந்தானே பியூட்டி பார்லர், அவனை தான் நாங்க தேடிட்டு இருக்கிறோம். சென்னையோட மானத்தவே வாங்கிட்டு இருக்கிறோம். அவனை அடிக்கிறதுக்காக தான் ஈரோட்ல இருந்து கிளம்பி வந்தா தப்பிச்சிட்டான். மேட்ச் ஆர்சிபி கூட ஆர்சிபி நான் பங்காளி டீம் தான் ஒண்ணும் பிரச்சனை அழகா ஜெயிச்சிருவோம். தலை கோலிக்காக கோலி செஞ்சுரி அடிக்கிட்டா அந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சுவோம். ஆனா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வந்து பயம் இருந்துச்சுல, இருக்குதா எல்லாத்துக்குமே பயம் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு பாலுக்கும் எல்லாரும் நல்ல டீம் சந்தோஷமா இருக்கும். இருந்தாலும் சாலிடா சொல்ற ஃபைனலுக்கு நம்ம டீம் தான் வரும். அந்த குண்டனை மட்டும் இங்க வர சொல்லிடாதீங்க, அந்த குண்டனை தான் நாங்க தேடிட்டு இருக்கிறோம். அடுத்த மைக்கு வந்து பேசுவோம். யார் சாமி நீங்க? அந்த குண்டை மட்டும் விட்டுறாதீங்க, அந்த குண்டை நாங்கள் வர சொல்லாதீங்க, அவங்கள தான் தேடிட்டு இருக்கேன். ஆனால் நியாயமாக பேசிட்டு போனாங்க. ஆர்சிபி வந்து எங்கள் பங்காளி டீமு, விராட் கோலி யாரு, அவரும் நம்ம பிள்ளை தானே, அவர் ஒரு 100 ரன் அடிக்கட்டும், அதை பார்த்துட்டு போகிறோம், இருந்தாலும் சிஎஸ்கே ஜெயிக்கட்டும் அப்படின்னு பேசினாங்க. பார்த்தியா, இது நியாயம். இதை விட்டுட்டு விராட் கோலி வந்து அப்படி இப்படி அவன் ஏவன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்த்தியா, அவனுங்களாம் தற்கூரி. சரி, அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். அதுல வேற சுத்துவாங்க, இசாலா கப் நம்தே, இசாலா கப் நம்தே, அந்த கப் என்னைக்குதான் அடிப்பாங்க. அதுல வேற சிஎஸ்கே vs SRH எந்த மேட்ச் ஆனாலும் ஒருத்தன் ஆர்சிபி ஷர்ட் போட்டு பின்னாடி உட்காந்துரும். இசாலா கப் நம்தே, இசாலா கப். யாரா நீ இந்த மேட்ச்க்கு போய் இசாலா கப் நம்தே தயவு செஞ்சு வந்துறாரு ப்ரோ. அவங்க 16 இயர்ஸா ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ட்ரை பண்றாங்க. See, I have no hate for RCB and all. ட்ரை பண்றான். அந்த ஒரு மனுஷன் மட்டும் தான் அடிக்கிறான், கோலி மட்டும் தான் அடிக்கிறார். இல்ல நான் வந்து ஆர்சிபி சத்தியமா ஹேட்லாம் இல்ல, பட் வந்து அவங்க ட்ரை பண்றாங்க. அதாவது நான் வந்து அந்த டீம் வந்து அசிங்கமா திட்டுவேன், கழுவி வெளியே ஊத்துவேன். கடைசியில் வந்துட்டு எனக்கு ஆர்சிபி பிடிக்கும், எனக்கு விராட் கோலி பிடிக்கும், எதுக்கு பயப்படுற, நீ தான் தைரியமா நல்லாச்சு பேசு. முதல்ல வந்துட்டு கப்பு நம்படி ஜெயிச்சிருவாங்க அப்படி பண்ணி நினைச்சிருந்தல்ல, பேச வேண்டியதானே அப்படியே. ஏன் விராட் கோலி பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு உன்னை கழுவி ஊத்துவாங்கன்ற பயமா? ஏமா, அதாவது வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்கப்பா. நல்லா இதை போனீங்க, இன்னைக்கு மேட்ச் பார்த்தோம்ப்பா, அந்த 10 ரன் வந்து 2 விக்கெட் எடுத்தாரு, அழகா இருந்துச்சு. தலை தோனி வந்து பேட்டிங் வந்தார், அதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி என்ன சொல்றாங்களா, அதை விட்டுட்டு ஆப்போசிட் டீமை பிடிச்சி நோண்டுறது. நீங்க நோண்டா நாங்களாம் சும்மா வரப்போம், நாங்க அதை எடுத்து வச்சுட்டு நாங்களும் நோண்டுவோம். எப்படி இருக்கு? நெக்ஸ்ட் தோனி காசுக்காக ஆடுறாரு. தோனி காசுக்காக ஆடுறாரா பாருங்க, ஜிடி ஃபேன் சொல்றது. அப்புறம் என்ன ஃப்ரீயா ஆடுறாரு? தோனி காசுக்காக ஆடுறாரு. ஆமாடா முட்டை பண்ணா. இது ட்ரீம் 11 इंडिया बिगेस्ट स्पोर्ट्स गेम। क्रिकेट नहीं, मेरा नया मोबाइल गेम विंजो, डाउनलोड फ्रॉम winzogames.com। Okay. Dhoni's playing poker. India's playing poker. IUM. Play on pokerstars.in. அதாவது ட்ரீம் 11 அது வந்து ஒரு கேமிங் ஆப்பு. அப்புறம் வின்ஸ் அப்பா அதுவும் ஒரு கேமிங் ஆப்பு. போக்கர்ஸ் ரம்மி அதுவும் வந்து ஒரு கேமிங் ஆப்பு. அதாவது இந்த குண்டு பையன் சொல்றான், தலை தோனி வந்து காசுக்காக ஆடுறாரா? அவர் வந்து காசுக்காகவே ஆடல, ரசிகர்களே குஷிப்படுத்துறதுக்காக ஆடுறாரு. அவர் வந்து ஐபிஎல் காசே வாங்குறதில்ல. ஒரு மேட்சுக்கு அவருக்கு எத்தனை கோடி தெரியுமா? ஒரு ஆடுக்கு அவருக்கு எத்தனை கோடி தெரியுமா? ட்ரீம்ல வந்து அப்ப வந்து ஸ்பான்சர், அபிஷியல் ஸ்பான்சரே வந்து எவ்வளவு கோடி கொடுத்துருப்பாங்க தோனி வந்து அந்த ஆடு பண்ணி கொடுத்ததுக்கு. ஏன்னா நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருக்குன்னா அவங்க என்ன அந்த சூதாட்டத்துல விளையாட்டு போய் இவரு ப்ரொமோட் பண்றாரு. ரம்மி சர்க்கிள் ஒருத்த வந்து நான் 1 லட்சம் ஜெயிச்சேன், 1 கோடி ஜெயிச்சுங்கிறான். ஆனா பல கோடி பல லட்சம் லாஸ் ஆனவங்க எத்தனை பேர் இருக்கானுங்க, எத்தனை பேர் சூசைட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் வந்து பாக்குறது கிடையாது. நீ காசை கூடு, நான் ஆடு பண்ணி தருது, எவன் எக்கேடு கெட்டு போனா நம்மளுக்கு என்ன அப்படின்னா அவங்களா இருக்காங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் மேட்சை பார்க்க போனோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், வந்தமா நம்ம வேலையை பார்த்தோமான்னு இருக்கணும். ஸோ தலை தோனி வந்து எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கு வந்து எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ அவர் ஒரு விஷயம் சொன்னா மக்கள் மூலியமா ரீச் ஆகும். அந்த தற்குறி ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தியா, அவங்களாம் வந்துட்டு அது மூலியமா வந்துட்டு இந்த ரம்மி விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரீம் 11ல வந்து காசை போடுவானுங்க. எவ்வளோ பெரிய பெரிய கிரிக்கெட் பிளேஸ்லாம் வந்து ஆடு கொடுக்குறாங்க. அதெல்லாம் அவங்க வந்து மக்கள் நல்லா இருக்கணும்ட்டா அவன் எக்கடா கெட்டு போவாங்க, நான் நல்லா சம்பாதிக்கிறேன் அது போதும் அப்படின்றதுக்காக அடே முட்டை போண்டா, அது தெரியாம நீ பேசாத. சரி, அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம்பா. உங்களுக்கு சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணி கெத்த காட்டிடுங்க. உன்னை ஃபாலோ பண்ணி கெத்த காட்டணுமா?
ஏடா சிஎஸ்கே பிடிக்குதுன்னு சொல்லிட்டு சிஎஸ்கேவுடைய அஃபிஷியல் பேஜ் இருக்கு, அதை ஃபாலோ பண்றோம். இல்லைன்னா அஃபிஷியல் ஃபேன் பேஜ் இருக்கு, அதை ஃபாலோ பண்றோம். இல்லைன்னா பிளேயர்ஸோடைய ஐடி இருக்கு, அதை ஃபாலோ பண்றோம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து சிஎஸ்கே பிடிக்குன்னா என்ன ஃபாலோ பண்ணி கெத்து காட்டுங்க. என்ன கெத்து காட்டுறது? நீ வேணா வந்து எங்களெல்லாம் ஃபாலோ பண்ணு. இதை விட்டுட்டு வந்து என்னடா இப்படிலாம் கிளம்பிட்டீங்க? சிஎஸ்கே பிடிக்கனா வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ணு, ஆர்சிபி பிடிக்கனா அவனை ஃபாலோ பண்ணு, மும்பை இந்தியன்ஸ் பிடிக்கனா இவனை ஃபாலோ பண்ணு. இருங்க, இன்னும் 2 பேர் இருக்காங்க, என்ன சொல்றாங்க பார்ப்போம். இன்ஸ்டா ஃபேமிலிஸ், உங்களுக்கு ஆர்சிபி ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட்ல ரெட் கலர் ஆட்டின தெரிக்க விட்டுருங்க. மும்பை இந்தியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட்ல ப்ளூ கலர் ஆட்டின தெரிக்க விட்டுருங்க. பைத்தியக்கார பயலுங்கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த இன்ஸ்டாகிராமும் நம்மளும் பெரிய பாடாப்பட வேண்டியது இருக்கு. அதாவது மக்களே, நான் நல்ல கண்டென்ட் போட்டுட்டு இருக்கேன், என்ன ஃபாலோ பண்ணுங்க. நான் நல்ல ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதுக்கு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் நான் கேட்கணும். அதை விட்டுட்டு சிஎஸ்கே பிடிக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ணு, அதுக்கப்புறம் என்னது ஆர்சிபி பிடிக்குன்னா கமெண்ட் நோட்டு, அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் பிடிக்குன்னா வந்துட்டு வேற ப்ளூ கலர் ஹார்ட் நோட்டணுமா? என்னத்த ஹார்ட்டா நோட்டுறது? சென்னை ஆர்சிபி மேட்ச்லாம் மட்டும் ஏங்க நம்ம வெறி கொண்டு பாக்குறோம்? நம்மளுக்கு அவங்களுக்கு ஏதாவது பகையா, இல்ல நம்மளுக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இப்படி நம்மளுக்குள்ள பிரிவினை இருக்கு. ஒருத்தர் நம்ம வெறுக்கிறோன்னு மண்டக்குள்ள ஒரு நம்பிக்கையை விதைச்சாதான் நம்மளை ஏமாத்தி அதையே ஒரு பிசினஸா மாத்தி எவனோ ஒருத்தன் எங்கேயோ வளர முடியும். இது தாண்டா உண்மை, 100க்கு 100 உண்மை. அதாவது நமக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுட்டு அவங்க வந்து அதை காசா பார்த்துட்டு இருக்காங்க. அது தெரியாம நம்ம வந்து நம்ம நேரத்தையும் காசையும் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஸோ ஒரு மேட்ச் பார்க்க போனா அது ஜஸ்ட் மேட்சை பார்த்துட்டு பிரச்சனையே கிடையாது. ஸோ அதனால ஜஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே, ஜாலியா பார்த்துட்டு வாங்க. இன்னொரு பிரதர் ஏதாவது சொல்றாரா, அதை பார்த்தலாம். கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு அவங்க பண்ணுறானுங்க. வந்தோமா டைம் பாஸ் பண்ணோமா, காமெடி பண்ணோமா, முடிஞ்சிட்டு போனோம். அதை விட்டு ரோஹித் சர்மா இருந்தானா இல்லனா அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போறான். நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்குது? ஓசி டிக்கெட் கச்சா வந்தோமா பார்த்தோமா கிளம்பினே இருக்கணும். அதை விட்டு சும்மா ரோஹித் சர்மா விராட் கோலி அவங்க வாங்கி வச்சிருப்பான் 1008. நீ என்ன பண்ண போறாங்க வாங்கி வச்சு? டைம் பாஸ் வருமா, கத்துறோமா, போறோமா, போயினே இருக்கணும். எங்களுக்கு அதே வேணும். எந்த கப்பு வாங்க அந்த கப்பை தொட்டு பாத்துக்கிறோமா? யாராவது இல்ல தூரத்துல இருந்து பாத்துக்கிறோமா? கிடையாது. எதுக்கு வந்தோமா பார்த்தோமா கிளம்பினே இருக்கணும். அதை விட்டு என்ன பிரதர், அதை விட்டு ரோஹித் சர்மா விராட் கோலி வீடியோ எங்க இருக்கு தெரியுமா நமக்கு? அவனை நின்று பார்த்தாலும் பார்த்து பேசுவானா? கொண்டதுக்கே கத்துவோம் கிரவுண்ட்ல மைராச்சன் போயினே இருப்பான் பாட்டு. அவ்வளவுதான் மேட்ரு, சிம்பிள். நாளே கேள்வி கேட்டாரு, விராட் கோலி வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்ல விராட் கோலி எங்கன்னா பார்த்தா நின்று கூட பேசுவாப்பிலையா, இல்ல ஒரு போட்டோ எடுக்கலாம் விடுவாப்பிலையா? கிரவுண்ட்லயே நீங்க பக்கத்துல இருந்து கத்துறீங்க, நம்மள திரும்பி பார்ப்பாங்களா? திரும்பி பார்க்காம போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. நம்ம வேலையை நம்ம கரெக்டா பார்த்தா நம்மளும் நல்லா இருப்போம், நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருப்போம். நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக மட்டும்தான். யாரும் சீரியஸா எடுத்துக்கிட்டு அப்படி இப்படி அப்படின்ட்டு கீழே கமெண்ட் என்ன திட்டாதீங்க. அப்படி யாருன்னா திட்டினீங்களா அவங்க எல்லாருக்குமே பாண்டா வந்து வாபஸ் அப்படின்றோம். அது உங்களுக்கு ஏதாவது திரும்ப வரும். சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கலாமே மறக்காம ஒரு லைக் பண்றேங்க, அப்புறம் ஹார்ட் போடுங்க, அது போடுங்கலாம் சொல்ல மாட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு தோன்றதை கமெண்ட்ல போடுங்க. அண்ட் அந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய ஃபேமிலியில யாருன்னா கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா அந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அண்ட் இதே மாதிரி வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. பாய்.